அந்த மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு மிக உறுதியான நிலைப்பாட்டோட இருக்கு. தமிழ்நாடு அரசு தன்னோட முடிவை சொல்லிட்டாலும் மேகதாது விவகாரம் தமிழுக்கு தான், ஆனா ஒரு வெளிப்படையான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்து இன்னும் எட்டாமலே இருக்கும் தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்ட் எப்படி? வந்தே மாதரம் பாடல் தொடர்பான மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றி பின்னர் மக்களவையில் அறிமுகப்படுத்திய சில நிமிடங்களில் அவையை ஒத்திவைத்து விட்டார்கள். ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பேச முடிந்தது. கூச்சல் குழப்பங்களுக்கு இடையில் அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி அவையை மக்களவைத் தலைவர் ஒத்திவைத்து விட்டார். எத்தனையோ பல பிரச்சனைகள், கொந்தளிப்பான பிரச்சனைகள் இருக்கும் சூழலில் இந்த வந்தே மாதரம் பாடல் மசோதா பாஜக அரசுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது தொடர்பாக தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பாடல் மதசார்புள்ள ஒரு பாடல் என்பதனால்தான் இவ்வளவு காலமாக அதனை கட்டாயம் பாட வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது பாஜக அரசு அந்த பாடலையும் தேசிய கீதத்தையும் இணைந்தே பாட வேண்டும், பாடத் தவறினால் தண்டனை உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது மதச்சார்பின்மைக்கு எதிரானது, பிற மதங்களை சார்ந்தவர்களின் உணர்வுகளுக்கு எதிரானது, பாட மறுப்பவர்களை அல்லது தயங்கக்கூடியவர்களை தண்டிக்கும் நோக்கோடு இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருப்பது அடாவடியான ஒரு போக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜக அரசின் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறது. காவேரி ஒழுங்காற்றுக்குழு டெல்லியிலே கூடியது. அந்த கூட்டத்தில் உடனடியாக கர்நாடக மாநில அரசு 3500 கியூசெக்ஸ் தண்ணீரை, அதாவது 4.5 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது. நமக்கு முறைப்படி ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் சேர்த்து 65 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது ஏற்கனவே உள்ள நிலைப்பாடாகும். சட்டப்பூர்வமான ஒரு முடிவாகும். ஆனால் 4.5 TMC தண்ணீர் கொடுப்பதற்கே கர்நாடக அரசு தயங்குகிறது. பெங்களூர் மக்களுக்கு குடிநீர் இல்லை என்ற காரணத்தை சொல்லுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்லுவதாக தகவல்கள் வெளியாயின. 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்கப் போகிறார் என்ற தகவல் வெளியானது. தமிழ்நாட்டை சார்ந்த பெரும்பாலான விவசாயிகள் சங்கமும் சில அரசியல் கட்சிகளும் கர்நாடகா செல்லுவதை தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டது. ஆனாலும் முதலமைச்சர் திட்டமிட்டவாறு கர்நாடகா செல்லுவதாக, பெங்களூர் செல்லுவதாக தகவல்கள் வெளியாகின. இன்றைக்கு கேரளாவில், குறிப்பாக பெங்களூருவில்
கர்நாடகாவில், குறிப்பாக பெங்களூருவில் விவசாயிகள், கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் களமிறங்கியுள்ளன. எனவே கர்நாடக முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் பெங்களூரு இப்போதைய சூழலில் வரவேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நடக்கும் என்று நாம் யூகித்து சொன்னோம். ஆனாலும் கூட முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். இத்தகைய சூழலில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும். தமிழ்நாட்டின் நிலை குறித்து இந்திய ஒன்றிய அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டும். காவேரி ஒழுங்காற்று குழுவின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய குறுவை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். டெல்டா மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகள் இன்றைக்கு குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது உணர்வுகளை மதித்து அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டும் அவங்க வந்து தண்ணி திறக்க முடியாதுன்னே அவங்களோட செயல்பட தொடர்ந்து இத்தகைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது. அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பொதுவான மன்றமே உத்தரவிட்டும் அவங்க திறக்க மறுப்பதற்கான காரணங்கள், திறக்க மறுப்பது வந்து தமிழக அரசு ஒரு மென்மைத்தன்மையோட கையாளுகிறார். கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் ஒருவருக்கொருவர் தங்களது வலிமையை காட்டுவதற்கான பிரச்சனை அல்ல. அப்படி பிரச்சனையை மாநில அரசுகளுக்கு இடையில் கொண்டு போகவும் முடியாது. இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் என்றாலும் கூட இந்திய ஒன்றிய அரசுக்கு இது பெரும் பொறுப்பு இருக்கிறது. அதனால்தான் காவேரி ஒழுங்காற்று குழு இதில் தலையீடு செய்திருக்கிறது. மிக மிக குறைந்த அளவில் அல்லது சொற்ப அளவில் தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்று சொல்லியும் கூட தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் முன்வைத்த கோரிக்கையை, காவேரி ஒழுங்காற்று குழு வெளியிட்ட ஆணையை கர்நாடக மாநில அரசு ஏற்கவில்லை, அவமதிக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்பதால் காலம் தாழ்த்தாமல் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமலே அவங்க சந்திக்க திட்டமிடுறது. அவங்க எல்லாருமே மீட் பண்றாங்க, எல்லா கட்சியிலும் சேர்ந்தவரும் டி.கே. சிவகுமாரை மீட் பண்றாங்க. அவர் டெல்லி போய் பார்க்கறாரு, நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்கிறாரு. அவங்க மும்முரமா இருக்காங்க மேகதாது விவகாரத்துல தண்ணி திறக்கக்கூடாது, மேகதாது. ஆனா தமிழ்நாடு அரசு யாருமே சந்திக்கல. ஒரு லெட்டர் எழுதுறதோட சரி, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இருக்கிறத வந்து காலம் தாழ்த்துறது வந்து நேரில் சந்தித்து முறையிடலாம் என்று முதல்வர் எண்ணியிருக்கலாம். அங்கே அவர்கள் இசைவு தந்ததன் அடிப்படையில் தான் அந்த தேதி குறிக்கப்பட்டிருக்கும். கர்நாடக அரசு இப்போது பின்வாங்குகிறது. ஆகவே இரு மாநில முதலமைச்சர்கள் சந்தித்துக் கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்கிற போது சந்தித்த பின்னர் நிலைமையை அறிந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம் என்பது தமிழ்நாடு அரசின் நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் இப்போதைய சூழலில் வரவேண்டாம் என்ற பிறகு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதுதான் சரியாக இருக்கும். தமிழர் கழகம் எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரான இயக்கம் இல்லை. ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளோடும் இணக்கமாக இயங்குகிற ஒரு கழகம் திராவிடர் கழகம். கொள்கை அடிப்படையில் சில கட்சிகளோடு கொள்கை சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கிற ஒரு இயக்கம்.
இந்த நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராகவும் முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் திராவிடர் கழகத்தின் இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இருசக்கர வாகன பரப்புரையை மேற்கொள்வதற்கு காவல்துறை தலைமை இயக்குனரின் அனுமதியை பெறுவதற்கான விண்ணப்பத்தை செய்தனர். ஆனால் திடுமென கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இதிலே உடனே தலையிட வேண்டும், அந்த பரப்புரைக்கு அனுமதி வழங்க வேண்டும். அனுமதி மறுத்தது ஏற்புடையதல்ல, ஜனநாயக விரோத நடவடிக்கை என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஜனநாயக போராட்டத்தில்